எல்லாரும் ஸ்தோத்திரிப்போமா கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரிப்போமா. அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் தண்ணீரை கடக்கும் போதோ, ஆறுகளை கடக்கும் போதோ, அக்கினியுடாய் நடந்தாலோ, அக்கினி சுவாலை பற்றாதபடி, எந்த சோதனையிலோ நாங்கள் அகப்படாதபடி கர்த்தர் எங்களை ஆண்டவரே எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்தீரே. அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ எத்தனையோ சூழ்நிலையிலே எங்களுக்கு முன்பாக எத்தனையோ சூழ்நிலைகள் அப்பா ஆண்டவரே, எத்தனையோ கண்ணிகளுக்கு விளக்கி எங்களை பாதுகாத்தீரே. ஹல்லேலூயா. சத்ருவின் எல்லா சதி திட்டத்திலே முறியடித்து எங்களை ஆண்டவரே அப்பா இந்த ஆராதனை வேளைக்கு ஆண்டவரே எங்களை அழைத்த தேவன் நீர் உண்மை உள்ளவர், நீர் வாக்கு மாறாதவர், நீர் பொய்யுரையாத தேவன் ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களோடு வாசம் பண்ணுகிறவரே, உம்மை வரவேற்கிறோம் அப்பா. இந்த கால வேளைக்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆராதனைக்குள் அவர் வாசம் பண்ணுகிறவர், துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து அவரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள், எண்ணி முடியா நன்மையினாலே நம்மை நிரப்பினாரே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆச்சரியமாய் நடத்தின தேவன், கரம் பற்றி நடத்தின தேவன். ஹல்லேலூயா. நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்கிற தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே. உம்மை போல ஒரு தேவன் இல்லையே. இந்த காலவேளையில ஸ்தோத்திரிப்போமா. அவரை போல ஒரு தேவன் இல்லை. ஹல்லேலூயா. நம்மை நேசிப்பதிலே, நம்மை அரவணைப்பதிலே, நம்மை தாங்குவதிலே, நம்மை சுமப்பதிலே, ஹல்லேலூயா
ஹalleluya. ஆண்டவரே எங்களை தூக்கி எடுத்தீரப்பா, உளையான சேற்றிலிருந்து எங்களை ஆண்டவரே தகப்பனே, பாவத்தின் பிடியிலிருந்து எங்களை ஆண்டவரே, அக்கிரமத்திலே மரித்தவர்களாக இருந்த எங்களை உன்னதங்களிலே உட்காரும்படியாக எங்களை உயர்த்தின தேவன் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. Thank you Jesus. உமக்கு நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிப்போமா. ஹalleluya. அவர் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர், அவர் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர், அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் மகத்துவமானவர். ஹalleluya. ஹalleluya. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹalleluya. Thank you Lord. நன்றி நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிற ராஜா. தாய் தம்மை தேற்றுவதை போல ஹalleluya, தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்னவர், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னவர், ஒருபோது நம்மை மறவாத நேசரவர். ஹalleluya. எத்தனை சூழ்நிலைகளிலே ஆபத்து நாட்கள் அவரை நோக்கி கூப்பிட்ட வேளையிலே அவர் உடனே மறு உத்தரவு அருளினாரே. பதில் கொடுத்த தேவனை கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போமா. கூப்பிட்ட நாளிலே ஹalleluya, எத்தனை ஆபத்து நாட்களிலே அவரை நோக்கி கூப்பிட்ட வழியிலே உடனே நமக்கு பதில் கொடுத்த தேவன் அவர். ஹalleluya. அவர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. அவரே கனத்திற்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர். ஹalleluya. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. வானதூத சேனைகள் எல்லாம் அவரை ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே நாமும் துதிக்கும்படியாய் ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தாரே. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி நம்மை ஏற்படுத்தினாரே. ஹalleluya. நம்மை தெரிந்து கொண்ட தேவன். ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya. ஆண்டவரே தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவரே, புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன் அவர், சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். ஹalleluya. நமக்கு எதிராக எத்தனை செங்கடல் காணப்பட்டிருந்தாலோ வழி இல்லாத நேரத்தில் வழியை உண்டு பண்ணுகிறவர், அவாந்திர வழியிலே தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிற தேவன் அவர். ஹalleluya. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. தடைகளை நீக்குபவர், நமக்கு முன்பாக செல்லுகிற தேவன் அவர். கோணான வழிகளை செவைப்படுத்தி நம்மை நீதியின் பாதையிலே நடத்துகிற தேவன். புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டிலே நடத்துகிறவர், நம்மை போஷிக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர். ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே. இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களை கூட்டி சேர்த்தீரே ராஜா. எங்களை அழைத்த தேவன் நீர் உண்மை உள்ளவர் அப்பா. ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியா எங்களை அழைத்த தேவன் இந்த காலவேளையில் இந்த ஆராதனை வேலைக்கு ஆண்டவரே அப்பா அப்படியே சமூகத்திற்கு வந்திருக்க முடியா ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாய், தொழுது கொள்ளும்படியாய், உயர்த்தும்படியாய், மகிமைப்படுத்தும்படியாய் ஒரு விஷயம் கூட எங்களுக்கு தருணத்தை கொடுத்தீரே ராஜா. எத்தனை பேர் இந்த காலவேளையில் ஆண்டவரே இந்த ஆண்டவரே நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம், இந்த ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேர் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் ஆண்டவரே, பாக்கியம் பெற்றவர்களா எங்களை மாற்றினீரே, எங்களை தகுதிப்படுத்தினீரே, எங்களை உயர்த்தினீரே ராஜா. ஹalleluya. அவருடைய சொந்த பிள்ளையா எங்களை மாற்றினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் வந்திருப்பது எத்தனை ஆனந்தம், எத்தனை பேரின்பம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய சமூகத்தில் விடுதலை உண்டு, உடைய சமூகத்தில் ஆசீர்வாதம் உண்டு. ஆண்டவரே உம்மை அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொரு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம், வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கொண்டு வந்து சேர்ப்பீராக ராஜா. தடைகள் எல்லாம் கர்த்தர் நீக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோப்பா. நீர் ஆளுகை செய்வீராக. இந்த ஆராதனை வேலையை உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோப்பா.
நீரே பலப்படுத்துவீராக, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. விடுதலையோடு உம்மை துதிக்க முடியாய், ஆராதிக்க முடியாய், மகிமைப்படுத்த முடியாய், கனப்படுத்த முடியாய். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆம் தகப்பனே, நீர் பிரியப்படுகிற ஒரு ஆராதனை ஆண்டவரே, ஒரு புத்தியுள்ள ஆராதனை, ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள முடியாய், பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ள முடியாய். ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துவீராக ராஜா, எங்களை ஆட்கொள்ளுவீராக. ஆண்டவரே, எங்களை நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளும்படியாய், எங்களை அபிஷேகிக்கும்படியாய், எங்களை அனல் மூட்டும்படியாய் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறாப்பா. வெறும் வார்த்தைகளால் அல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் போற்றி துதிக்கும்படியாய், மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் எங்களை ஆண்டவரை பலப்படுத்துவீராக. பலத்தின் ஆவியானவர் இந்த காலவேளையிலே எங்களை ஆட்கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை பெருகப்படுகிறவரே, பலன் இல்லாதவருக்கு பலன் கொடுக்கிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலவெளிக்க நன்றி ஆண்டவரே. வார்த்தையில கொண்டு எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைபடுவீராக ராஜா. எங்கள் குறைகளை நிறைவாய் மாற்றுகிற தேவன், எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிற தேவன், இந்த காலவெளியில ஒரு விஷயம் கூட எங்களோடு பேசும்படியா இந்த சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களோடு இடைபடுவீராக. எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன், எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துகிற தேவன், எங்கள் குறைகளை நிறைவாய் மாற்றுகிற தேவன், இந்த சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. காணிக்கை பகுதி ஆசீர்வதிங்க. சாட்சியின் வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் உடைய நாமம் மகிமைப்படுவதாக, உடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். வந்தவர்கள் வந்தவண்ணமாக அல்ல தகப்பன, தேவ மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இடைபடுவீராக, வழிநடத்துவீராக. ஆரம்பம் முதல் முடிவு வரை நம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்புற இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலவேளையிலே ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன் என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. நம்மை உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்த தேவன். எத்தனை பேர் ஹல்லேலூயா. இந்த காலவேளையிலே நம்மை தூக்கி எடுத்தாரே, நம்மை ஹல்லேலூயா உன்னதங்களை உட்காரும்படியாய் நன்றி ஆண்டவரே. அற்புதமாய் நம்மை தாங்கிடும் இன்ப காணான் ஏகிடுவேன், தூய பிதாவின் மூலம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் சேற்றினில் என்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. சேற்றில் என்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. கல்லான என் உள்ளம் உருகின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவே. கல்லான என் இருதயத்தில் ஆழ்த்திருந்து சொல்லுவோமா, நன்றியுள்ள இருதயத்தோட நாங்கள் பாடிடுவோம் ராஜா. நன்றியுடன் பாடிடுவே. ஆனந்தமாய் வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் நன்மை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமாய் கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் கர்த்தம் செய்து என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் கர்த்தம் செய்து என்னை அர்ப்பணித்தேன். இயேசுவல்லால் ஆசை பூமியில் வேறில்லை, என்றும் எனக்கவர் ஆதரவே.
கிருபையினால நம்மை தேற்றுகிறவர், பலத்தின் மேல் பகல் பகலியாய் பலத்தின் மேல் பலன் அடைந்து நான் சேருவேன். பேரின்ப சீயோனில் வாழ்ந்திடுவேன். ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன். தூய பிதாவின் முன் தரிசிப்பேன். ஆனந்தமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் அவரை நோக்கி பார்க்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்களை பிரகாசமடைய செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த காலவேளையில் அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்படியாய், அவரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் எத்தனை ஆயிரம். இந்த காலவேளையில் ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எத்தனை ஆயிரம் எண்ணிலடங்கா நன்மையினாலே நம்மை நிரப்பினாரே. அந்த தேவனை நாம் ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. எத்தனை நன்மைகள், ஏராளமான நன்மையினால நம்மை நிரப்பின ஆண்டவர். ஆமென். உற்சாகமாய் ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடே உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆமென். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடே நம்மள எழுதுவோம். ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம். உமக்கே ஆராதனை. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம். உமக்கே ஆராதனை. உன்னாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே. உன்னாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடே நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ. உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம். உமக்கே ஆராதனை. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ. உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம். உமக்கே ஆராதனை. மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே. மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல் உண்மையோடும்
வல்லமை உமக்கு ஆராதனை. உண்மை உள்ளவரே, துதிக்கு பாத்திரரே, உண்மை உள்ளவரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்த பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடே. எல்லா மனுஷருக்குமே பிரச்சனைகள் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. நம் வேதத்திலே இப்படியே வாசிக்கிறோம். யாத்திராகமத்தில் பார்க்கும்போது கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்தில் விடுதலை பண்ணி கொண்டு வெளியே வருகிறார். அவர்கள் எல்லாம் புறப்பட்டு வருகிறார்கள் எகிப்து தேசத்தை விட்டு. அவர்கள் புறப்பட்டு வரும்போது பொன்னோடும் பொருளோடும் தான் புறப்பட்டு வராங்க, வெறும் கையும் வரல. அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டெடுத்து பொன்னோடும் பொருளோடும் அவர்கள் புறப்பட்டு வரும்படியாய் கர்த்தர் அவர்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். வெளியிலே அவர்கள் அந்த பாதை கடந்து வரும்போது, இந்த பாலைவனத்தில் அவர்கள் கடந்து வரும்போது, அப்பொழுதும் அவர்களுக்கு முன்பாக செங்கடல் இருக்கிறது. அவர்கள் பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க, இந்த பகுதியை நம்ம கடந்து போக முடியாது அப்படின்னு. அவர்களுக்கு பின்னால் பார்வோனின் சேனை அவர்களை துரத்தி கொண்டு வருவதை கண்டபோது இன்னும் அவர்கள் பயமடைந்தார்கள், கலக்கமடைந்தார்கள், முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் கர்த்தர் அவர்களை இந்த பாலைவனத்தின் வழியாக சிமந்த சமுத்திரத்தின் வழியாக நடத்தி கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. நாம் இதை வாசிக்கும் போது நாம் பார்க்கிறோம். 13வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர்களை சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணியணியாய் புறப்பட்டார்கள். 17வது வசனத்தில் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது, பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின்பு ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்து தேசத்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமாய் இருந்தாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். ஒருவேளை நாம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பின்பு நடக்கிற பாதைகள் நமக்கு கடினமாக இருக்கலாம், ஆனாலும் அதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆமென். கர்த்தர் நல்லதையே செய்கிறவர், நல்லதையே நினைக்கிறவர், சிறந்ததையே தருகிறவர். ஒருவேளை நம்ம கண்கள் காணாமல் இருக்கலாம், நாம் அதை அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம், இன்னைக்கு சோர்வோட இருக்கலாம். எகிப்து ஜனங்கள் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு 22ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்கும்போது 22ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர்கள் ஆடி பாடி துதித்து
அவர் வந்து சிவந்த சமுத்திரத்திலிருந்து அவர்களை வந்து மீட்டெடுக்கும் போது வழிநடத்தி கொண்டு வந்தபோது அங்கே பெலிஸ்தர்களின் பிணங்கள், அங்கே வந்து எகிப்திய பார்வோனின் சேனைகளின் பிணங்களை எல்லாம் பார்த்த பிரதத்தை பார்த்த பின்பு அவர்களெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக 22ஆம் அதிகாரம் வரைக்கும் வந்து அவர்கள் பாடி ஆடி பாடி ஒரு கொண்டாட்டமாக தான் வந்தாங்க. இந்த 23ஆம் அதிகாரம் வரும்போது அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததுனால அவர்களெல்லாம் முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. அவர் அங்கே இருக்கிற மரத்தை ஆண்டவர் அவர்களுக்கு அந்த மரத்தை காண்பித்து மோசேக்கு இதை வெட்டி போடு என்று சொன்னபோது அது தண்ணீர் வந்து மிகவும் வந்து இனிமையாய் மாறினது. அவர்கள் வந்து முறுமுறுப்பை விட்டு கர்த்தரை துதித்தார்கள். மறுபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற போது அவர்களை கொண்டு போன இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேரிச்ச மரங்களும் வந்து 12 நீரூற்றுகளும் இடத்திற்கு கர்த்தர் கொண்டு போனார் என்று பார்க்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதையில் ஒருவேளை இப்படி இருக்கலாம். சிவந்த சமுத்திரம் ஒரு பிரச்சனையாக இருந்தது. தண்ணீர் இல்லாமல் மாராவின் தண்ணீர் ஒரு பிரச்சனையாக இருந்தது. சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்து ஜனங்களை கட்டாந்து நடத்தியவர் கொண்டு வரும்போது போல் நடத்தி கொண்டு வந்தார், விடுதலை கொடுத்தார். மீண்டும் பிரச்சனை. இந்த மாராவின் தண்ணீரை மதுரமாய் மாட்டி தந்தார். பாருங்க, வாழ்க்கையில் இப்படி நம்ம வாழ்க்கையில் அநேகம் நடக்கலாம். ஆனாலும் கர்த்தர் இதை செய்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வழியில் நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். கண்டு விசுவாசிப்பவனை விட காணாமல் விசுவாசிப்பவன் பேறு பெற்றவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை எகிப்து அந்த சிவந்த சமுத்திரம் 2ஆக பிளந்ததை ஒருவேளை நம்ம பார்க்காம இருக்கலாம். அங்கே பார்வோனின் சேனைகளின் பிரேதத்தை பார்த்தார்கள். அவர்கள் கடலில் மூழ்கடிக்கப்பட்டார்கள். அந்த பிரேதத்தை ஒருவேளை நம்ம பார்க்காம இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் இப்பேற்பட்ட காரியங்களை கர்த்தர் நடத்தி கொண்டே இருக்கிறார். நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் அநேக நன்மைகளால் நம்மை நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரச்சனைகளை மறந்துடுவோம், அது நிரந்தரம் அல்ல. ஆமென். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஒத்தாசை வரும் பரவனுக்கு நேராக நம் கண்களை ஏடுப்போம். ஆமென், ஆமென். காலையும் மாலையும் புதிய புதிய கிருபைகளால் நம்மை தாங்கி நன்மைகளால் நம்ம வாயை திருப்தியாய் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. ஹல்லேலூயா. அந்த தேவனை இந்த காலையில் ஆராதிப்போமா? 1000 நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. இந்த பாடலை பாடியவர் நாமத்தை மேம்படுத்துவோமா? வாயை திறந்து எல்லாரும் பாடி நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மாறாவை நீரை மதுரமாய் மாற்றின தேவன் நம் கசப்பான வாழ்க்கையை மதுரமாய் மாற்றி தந்தார். 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆண்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நினைச்சு பார்த்தா நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. காலை மாலையெல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலையெல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது
விலகாமல் கைவிடாமல் நடத்திக் கொண்டு வருகிறேன். என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளையில் மீண்டும் உம் கரங்கள் நான் கண்டேன். தினந்தோறும் மரணரின் பள்ளத்தாக்க இருக்கலாம். நம்மை கைவிடாமல் பாதுகாத்து வருகிறார். கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எங்களை தூக்கி எடுத்தீரேப்பா. ஓடுகின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எங்கள் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எங்கள் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஹல்லேலூயா. கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆமென் ஆமென். அவர் செய்த நன்மைகள் ஏராளமாய் இருக்கிறது. எண்ணி முடியாத நன்மைகளுக்காய் அவரை ஆராதிப்போமா, துதிப்போமா, மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். என் இயேசு பெரியவர். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சாத்தானின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அவைகளில் ஒன்றும் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மனிதர்களை பார்த்து ஒருவேளை பயப்படலாம். அதிகாரிகளை பார்த்து ஒருவேளை பயமாக இருக்கலாம். ஹல்லேலூயா. வேலையை பார்த்து பயமாக இருக்கலாம். இந்த வேலையை நான் எப்படி செய்ய போகிறேன் என்று வேலையை பார்த்து நம்ம பயமாக இருக்கலாம். ஆமென் ஆமென். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய பராக்கிரமம் அல்ல, நம்முடைய ஞானம் அல்ல, நம்முடைய புத்தியோ அறிவோ படிப்போ வேலையோ சம்பளமோ அல்ல. ஹல்லேலூயா. அவருடைய ஆவியினாலேயே எல்லாம் ஆகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய ஆவியினாலேயே எல்லாம் ஆகும். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட கதவுகளா அதை திறக்க அவர் ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆமென் ஹல்லேலூயா. நமக்கு முன்பாக எரிகோ கோட்டையின் கதவுகளை போல அடைக்கப்பட்டு இருக்கிறதா? ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் முறித்து போட அதன் தேவனால் கூடும். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து ஆமென். அவர் செய்த நன்மைகளை நினைத்து நம்மை விட்டு விலகாமல் கைவிடாமல் கரம் பற்றி நடத்தி கொண்டிருக்கிறாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஹalleluya. ஒரு அன்பை நினைத்து நாம் கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாமா? ஹalleluya. எல்லோரும் துதிங்க. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னீரே கர்த்தாவே. ஒரு நன்மையும் குறைவுபடல ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாதவா. ஹalleluya. அந்தந்த நாளின் பாடுகள் அந்தந்த நாளுக்கு போதும் என்று சொன்னாரே. ஆமென், ஆமென், ஆமென். என்ன குறை வந்துச்சு? ஹalleluya. எது குறைந்து விட்டது? ஹalleluya. ஒன்றும் குறைவில்லை. ஆமென். எல்லாம் நிறைவாய் கொடுத்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறவர். ஆமென். சகலத்தையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியின் சமயமாய் செய்கிற தேவன். ஹalleluya. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவர். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு ஒரு வேலை நம்முடைய வேலை ஸ்தலங்கள் ஒரு வேலை ஹalleluya எரிகோ கோட்டையை போல இருக்கலாம், சிவந்த சமுத்திரத்தை போல நம்மை மறைத்து கொண்டிருக்கலாம், அடைத்து கொண்டிருக்கலாம், பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். ஹalleluya. எல்லாவற்றையும் நம்மை தப்புவிக்கிற தேவன். ஆமென். நெறிந்த நாணலை முறித்து போடாமல், மங்கி எரிகிற திரியை அணைத்து போடாமல், ஹalleluya நம்முடைய நீதியும் நியாயங்களும் விளங்கும்படியாய் ஹalleluya இந்த நாள் வரை நடத்தி கொண்டு இருக்கிறாரே. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்ம நம்பிக்கை வீண் போகாது. ஹalleluya, ஹalleluya. அந்த காலை வேளையில ஹalleluya நம்மை தப்புவித்த தேவனை இந்த பாடலை பாடி ஆராதிக்கலாமா? என்னை தாங்கிடும், என்னை ஏந்திடும் தெய்வமே, எத்தனை அன்பு நீர் என்னில் வைத்து பாராட்டும் தெய்வமே, என்னை தப்புவித்து என்னை தாங்கிடும், என்னை ஏந்திடும் தெய்வமே, எத்தனை அன்பு நீர் என்னில் வைத்து பாராட்டும் தெய்வமே. ஆராதனை, 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 ஆராதனை. எரிந்து போன இந்த நாணலை என்றும் ஒழியாதவர், மங்கி எரியும் இந்த திரியையும் என்றும் அணையாதவர், நெறிந்து போன இந்த நாணலை என்றும் ஒழியாதவர், மங்கி எரியும் இந்த திரியையும் என்றும் அணையாதவர், என்னை தப்புவித்து என்னை தாங்கிடும், என்னை ஏந்திடும் தெய்வமே. ஒரு நாள் எங்களை விட்டு விலகலாண்டு வர எத்தனை அன்பு நீ என்னில் வைத்து பாராட்டும் தெய்வமே, இருக்கப்பட்டும் நான் ஒழுக்கப்பட்டும் மனமுறிவடைவதில்லை, துன்பப்பட்டும் நான் தள்ளப்பட்டும்
மடிந்து போவதில்லை. பாதுகாத்தீரே கர்த்தாவே. என்னை தப்புவித்து என்னை தாங்கிடும் என்னை ஏந்திடும் தெய்வமே. எத்தனை அன்பு நீ என்னில் வைத்து பாராட்டும் தெய்வமே. தாய் தன் பிள்ளையை தான் மறந்தாலும் நீர் என்னை மறந்ததில்லை. உலகம்தான் என்னை வெறுத்தாலும் நீர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பனே பிள்ளையை தான் மறந்தாலும் நீர் என்னை மறந்ததில்லை. உலகம்தான் என்னை வெறுத்தாலும் நீர் என்னை வெறுக்கவில்லை. என்னை தப்புவித்து என்னை தாங்கிடும் என்னை ஏந்திடும் தெய்வமே. எத்தனை அன்பு நீர் என்னில் வைத்து பாராட்டும் தெய்வமே. கரங்களை உற்சாகமத்து தேவன் நாமத்தை மேம்படுத்தலாமா? ஹல்லேலூயா. எத்தனை நல்ல ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உங்களை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொன்னாரே. ஹல்லேலூயா. 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 ஒரு உடன்படிக்கை செய்தார், அதை காத்து வருகிறார். ஆமென். ஆமென். வாக்குரைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கில் உண்மையுள்ளவர், அவர் பொய் சொல்ல மனிதர் அல்ல. ஆமென். சொன்னதுதான். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி நன்றி. ஹல்லேலூயா. ஜீவனோடு சுகபலத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருப்பதே அதற்கு சாட்சி. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 பேதுரு ஆண்டவர் பாடுபடுவதற்கு முன்பாக பேதுரு 3 தடவை கர்த்தரை மறுதளித்தார், இயேசுவை மறுதளித்தார். எவ்வளவு கூடவே தான் இருந்தார். 3.5 வருடங்கள் அவரோடு கூட இருந்தார். எல்லா காரியங்களையும் செய்தாலும் அவர் யாரென்றே தெரியாதுன்னு பேதுரு மறுதளித்தார். அது பலவீனம். இன்னைக்கும் நம்ம பிரச்சனைகளுக்கு மத்தியில், சோதனைகளுக்கு மத்தியில் நாம் ஒருவேளை அப்படி மறுதளிக்கலாம். ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டு என்ன பிரயோஜனம் என்று சொல்லலாம். இந்த பாடுகள் மத்தியில் நாம் புலம்பலாம், முறுமுறுக்கலாம். அநேக காரியங்கள் இருக்கு. நம்முடைய பலவீனத்தினால ஒருவேளை நாம் அப்படி செய்யலாம். ஆனாலும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பொழுது மார்க் 16வது அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். இயேசு அந்த ஸ்திரீகளிடத்தில் சொல்லி அனுப்புறாரு, நீங்கள் போய் நான் உயிர்த்தெழுந்ததை சீசர்களிடத்திலும் குறிப்பாக பேதுருவிடத்திலும் சொல்லுங்கள் என்று. ஹல்லேலூயா. அவர் பேதுரு மேலே எவ்வளோ அன்பு வச்சிருந்தார் பாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பலவீனத்தினால ஒருவேளை நம்ம முறுமுறுக்கலாம். இருந்தாலும் ஹல்லேலூயா நம்ம மேலே வைத்த அன்புனால ஹல்லேலூயா நம்மை அவரை விட்டு விலகாமல், நம்மை விட்டு அவரை புறம்பே நம்மை தள்ளுவதே இல்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருவேளை நான் இப்படியெல்லாம் பேசிட்டேன், இப்படியெல்லாம் நடந்துட்டேன், மீண்டுமாய் தவறுகளை செய்கிறேன் என்று ஒருவேளை நம்ம பலவீனப்பட்டு இருந்தாலும் ஒரு விஷயத்தை நாம் மறக்கக்கூடாது. கர்த்தர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வழியிலுமாய் கூட இந்த கடைசி பாடலை பாடி நாமத்தை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. நாசியில் சுவாசமல்ல மனுஷனை நம்புவது விருதா. மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அதிகாரிகளை நம்ப வேண்டாம், அதிகாரிகளை நம்ப வேண்டாம், சொந்த பந்தங்களை கூட நம்பாம இருக்கலாம். எனக்கு யாருண்டு ஒப்பு கொடுக்கலாமா? உம்மை தவிர விருப்பம்
இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே இதய கண்மலை நீர்தானையா உரிய பங்கும் நீர்தானையா இதய கண்மலை நீர்தானையா உரிய பங்கும் நீர்தானையா எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன் எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன் ஆசையெல்லாம் நீர்தானையா தேவையெல்லாம் நீர்தானையா ஆசையெல்லாம் நீர்தானையா தேவையெல்லாம் நீர்தானையா ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கரங்களை ஒரு முறை உற்சாகமாய் தட்டு நாமத்தை உயர்த்தலாம். ஹல்லேலூயா. நம்மை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கு அவர்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஒருவேளை அது தெரியாமல் இருக்கலாம். ஹல்லேலூயா. அவர் செய்கிற விதங்கள், நம்மை நடத்துகிற விதங்கள் ஒருவேளை நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஹல்லேலூயா. எங்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல தகப்பன் அவர். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில் கர்த்தாவே அப்பா, நாங்கள் ஆண்டவரே ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா நாங்கள் உம்மை ஆராதிக்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீங்கதற்காக நன்றி ஆண்டவரே. வேறு எந்த ஜாதிக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்திருக்கீங்களப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. தொடர்ந்து உங்கள் பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும், வழி நடத்தட்டும் ஆண்டவரே. துதிகன மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் இந்த ஆராதனையை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவெளியில் அவரை துதிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக அவரை ஸ்தோத்தரிப்போம். ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டபடியினால இந்த காலவெளியில் நம்மோடு கூட பேசும்படியாய் நம் கண்களை மூடி செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவெளிக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறபடியினால் நன்றி ராஜா. எங்களை அழைத்த தேவன் நீர் உண்மை உள்ளவரப்பா. இந்த காலவெளியிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக ராஜா. நீர் பேசுகிற தேவன் ஆண்டவரே, இடைப்படுகிற தேவன், எங்கள் குறைகளை நிறைவாய் மாற்றுகிற தேவன். இந்த காலவெளியில் என் தகப்பனே ஒவ்வொருவோடு கூட இடைப்படுவீராக. என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே செபிக்கிற நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலவெளியில் அவரை துதிக்கும்படியாக வந்திருக்கிற நாம், கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படும்படியாக இந்த நாட்களில், நம் கடைசி நாட்களில் நாம் காணப்படுகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அநேக காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காலவெளியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவர் சொன்ன அநேக உதாரணங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அநேக உதாரணத்தின் மூலமாக, ஊமையின் மூலமாக கர்த்தர் பேசினார். அப்படி பேசும்போது அவர் சொன்ன காரியம் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 6
14 வாசிங்க. அன்றியும் பரலோக ராஜ்யம் புற தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாய் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். இந்த சம்பவத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இங்கே ஒரு எஜமான் ஊழியக்காரனிடத்தில் கொடுக்கிற இந்த தாளந்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துல 5 தாளந்தும் ஒரு இடத்துல 2 தாளந்தும் ஒரு இடத்துல 1 தாளந்தையும் கொடுத்து விட்டு செல்கிறதை பார்க்கிறோம். நமக்கு தெரிந்த சம்பவம். அதுக்கு பிறகு அவர் மறுபடியும் வந்து 19ஆம் வசனம் வாசிங்க. வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். ராமன் சொல்லுமா? ஹல்லேலூயா. ஒரு தாளந்தை கொடுத்து சென்ற அந்த எஜமான் வெகு காலம் சென்ற பிறகு அதே ஊழியக்காரத்தில் வந்து கணக்கு கேட்டார். ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே நம்முடைய ஆண்டவர் பிதாவாகிய தேவன் நமக்கு ஒவ்வொருவரையும் அழைத்த தேவன் ஒரு நோக்கத்தோடு நம்மை அழைத்திருக்கிறார். இந்த தேசத்தில், இந்த பூமியில் ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் வைத்திருப்பது ஒரு நோக்கம் உண்டு. இந்த பூமியில் வாழும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒரு திட்டத்தை வைத்து ஒவ்வொருவரையும் உருவாக்குகிறார். ஒரு பணியை கொடுத்து தான் இந்த பூமிக்கு நம்ம அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு திட்டம் உண்டு. அந்த பணியை செய்யும்படி அவர் எதிர்பார்க்கிறார். சில நேரங்களில் அவர் வந்து என்ன பண்ணுவாரா? கணக்கு கேட்பார். ஹல்லேலூயா. கொடுத்த காரியத்திற்கு இவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி கணக்கு கேட்பார். ஹல்லேலூயா. கேட்ட பிறகு அந்த காரியத்தை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். 5 தாளந்து உள்ளவங்க 10 ஆகவும், 2 உள்ளவங்க 4 ஆகவும் கொடுத்தாரு. ஒரு தாளந்து உள்ளவன் என்ன பண்ணான்? புதைத்து வைத்தான். அவன் ஏன் புதைத்து வச்சான்னா, அதில் சொல்லப்பட்டிருக்கு, அவன் பயந்து என்ன பண்ணான்? புதைத்து வைத்தான். 21ஆம் வசனம் பார்ப்போம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. எஜமான் வந்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறார்? நல்லது, உத்தமம், எல்லாரும் சொல்லுங்க, உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லி, வெல் டன் குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட். நம்ம இந்த பூமியில் வாழும்போது அநேக காரியங்கள் பிரயாசப்படுகிறோம். பிள்ளைகள் வளர்கிறோம், படிக்கிறோம், சம்பாதிக்கிறோம். அநேக கர்த்தர் வந்து கிருபை கொடுத்துருக்கிறார், தாளந்து கொடுத்துருக்கிறார், நேரத்தை கொடுத்துருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். அதே போல் நாமும் இந்த பூமியில் வாழும்போது அநேகர் பேர் புகழ் பற்ற அநேக காரியங்களை பெறுகிறார்கள். சம்பாத்தியம், வீடு, சொத்து, அநேக காரியம். இது எல்லாவற்றையும் ஆண்டவர் கேட்க போகிறதில்ல. ஒன்று கேட்க போகிறார். என்னன்னு சொல்லுன்னா, இந்த சர்டிஃபிகேட்ஸோ இந்த பூமியில் வாங்குகிற டிகிரியோ சொத்தோ பேரோ புகழோ எதுவுமே இல்லை. ஆண்டவர் வார்த்தை வாயிலிருந்து வர வேண்டும். நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. ஹல்லேலூயா. சர்வெண்ட்டை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் நல்ல ஒரு பாஸ்டர், நல்ல ஒரு பிஷப்பு அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய தலைவர் இங்கே போடுறோம்ல, அதெல்லாம் கிடையாது. அவர் சொல்கிறது ஒன்றே ஒன்று, என்னது? ஊழியக்காரனே. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் இந்த சர்டிஃபிகேட்ஸ் தான் நமக்கு தேவை. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இந்த பூமியில் கர்த்தர் நமக்கு சில காரியத்தை ஒப்படைத்திருக்கிறார். நம்மை நம்பி கொடுத்திருக்கிறார். நம்மை நம்பி ரட்சித்திருக்கிறார். நமக்காக அவர் இரத்தத்தை சிந்திருக்கிறார். எத்தனையோ ஜனங்கள் இந்த பூமியில் காணப்பட்டிருந்தாலும் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரத்தில் எத்தனை நீங்கள் இந்த பூமியில் சம்பாதித்தாலும் அந்த வார்த்தைக்காக தான் நம்ம ஓட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இதெல்லாம் வந்து ஷார்ட் பீரியடு தான் உலகத்தில் வாழ்கிற காரியங்கள். ஆனால் நித்தியத்துக்கு அவருக்கு முன்பாக நாம் செல்லும்போது நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம், நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து, நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. நம்ம சொல்கிறோம், நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பது கிருபை. அந்த கிருபைக்கு கணக்கு கேட்பார்.
கிருபையாய் உன்னை நடத்தினேனே, எத்தனை முறை நீ விழுந்த, எத்தனை முறை பாவத்தில் விழுந்த, மறுபடியும் கிருபையாய் உன்னை எழுப்பினேனே, அதற்கு ஒவ்வொன்றுக்கும் கணக்கு கேட்பார். ஸோ இந்த இடத்துல பார்க்குறோம், வேதத்தில் அநேக காரியங்கள் உண்டு. அநேகர் வந்து வேதத்தில் தேவதாசர்களை நாம் பார்க்கிறோம். அநேகரை ஆண்டவர் வைத்திருப்பது காரணம், அநேக காரியங்களை அவர்கள் மூலமாக ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த நாளிலும் பார்க்கிறோம், அநேகர் வந்து கர்த்தர் கொடுத்த அந்த கட்டளை, கர்த்தர் கொடுத்த அந்த பணியை செம்மையாய் முடித்து கிரமமாய் முடித்த அநேக தேவதாசர்கள் உண்டு. ஹல்லேலூயா. அநேகர் வந்து இடறி போனவர்கள் உண்டு, விழுந்து போனவர்களும் உண்டு, தவறி போனவர்களும் உண்டு. ஆனால் இவை எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அவர்களை பார்த்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் உண்டு. அதே போல் எச்சரிக்கையாய் நாம் வாழ்வதற்காகவும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு தான் அந்த வாய்ப்பு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆல்ரெடி விழுந்தவங்களுக்குள்ள நாம் விழாதபடி காத்து கொள்வதற்கு இப்படிப்பட்ட சாட்சிகளை கர்த்தர் தாசர்களை இந்த வேதத்திலே நமக்கு உதாரணமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே கர்த்தர் ஒரு கடமைக்காக அல்ல, உண்மையும் உத்தமமாய் அவருடைய காரியத்தை, அவர் நமக்கு கொடுத்த அந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. ஏதோ வந்தோம் செஞ்சோம் மனுஷனுக்காக அல்ல, அந்த தேவனுக்காக நாம் செய்யும்படி கர்த்தர் விரும்புகிறார். எனவே நம்ம 2 பேரை நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். வேதத்தில் பெரிய அநேகர் உண்டு. எலியா என்கிற ஒரு மனுஷனை குறித்து நமக்கு தெரியும். என்ன வல்லமையாய் ஆண்டவர் பயன்படுத்தினார். அந்த மனுஷனுடைய காரியத்தில் நாம் பார்க்கும்போது அவருக்கு ஒரு பணியை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அந்த பணியை அவர் செம்மையாய் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்திலும் பல காரியங்கள், பல போராட்டங்கள், பல காரியங்கள் காணப்பட்டிருந்தாலும் கர்த்தர் கொடுத்த அந்த கட்டளைகளை, கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையை அந்த பூமியில் அவர் நிறைவேற்றி அவர் நடந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய காரியத்தை நாம் பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். கீலேயாத்தின் கொடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு வருகிறது. இங்கே பார்க்குறோம், என் வாக்கின்படியே நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு சொல்லி ஒரு தைரியமாய் ராஜாவுக்கு முன்பாக சொல்லுகிற காரியம். எந்த ராஜாவுக்கு முன்பாக பாருங்க, ஆகாப்புக்கு முன்பாக எலியா வந்து என்ன சொல்கிறார்னா, என் வாக்கின்படியே நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். என்ன சொல்கிறாருன்னா, வானம் அடைக்கப்படும், மழை வந்து வராதுன்னு சொல்லி அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ராஜாவுக்கு முன்னாடி ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி எலியா சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு தைரியமாக சொல்கிறத ஒரு காரியத்தை பார்க்குறோம். இந்த தைரியம், இந்த வார்த்தையில் அந்த ஒரு வல்லமை எப்படி கிடைத்தது என்றால் ஆண்டவரை அவர் நன்கு அறிந்தபடினால. ஹல்லேலூயா. எனவே இந்த ஆகாப்பை குறித்து நாம் பார்க்கும்போது, ஆகாப் எப்படிப்பட்டவன் என்றால், அவன் வந்து தாவீது வம்சத்தில் வந்திருந்தாலும், அவர் இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்தாலும், எப்படிப்பட்ட இந்த மனுஷன் என்று நாம் பார்க்கும்போது 3ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 29 வாசி, 29-30. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 38ஆம் வருஷத்தில் உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவில் இஸ்ரவேலின் மேல் 22 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். ஆமென். 22 வருஷம் இஸ்ரவேலின் ராஜாவாக ஆகாப் இருந்திருக்கிறார். அவர் என்ன எப்படிப்பட்ட ஆளுன்னு பார்த்தீங்கன்னா, உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன் இருந்த எல்லாரை பார்க்கலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆமென். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் வந்து வந்த வருஷம் அப்படிப்பட்ட ராஜாவாக வந்திருந்தாலும், ஆனால் மோசமான ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வாசிங்க. நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தாற்போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி ஏத்பாகாலின் குமாரத்தி ஆகிய எசபேலை அவன் என்ன பண்றான்? விவாகம் பண்ணுகிறான். அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படி தனக்கு முன் இருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கலும் அதிகமாய் செய்து வந்தான். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம்
உண்டாகும்படி தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாரை பார்க்கிலும் அதிகமாக பாவம் செய்தான் என்று பார்க்கிறோம். ஆண்டவருக்கு விரோதமாக அநேக காரியங்களை அவன் செய்தபடினால தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய எலியா ஆகாபுக்கு முன்பாக போய் சொல்றாரு, வானம் அடைக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த தைரியமான அந்த வார்த்தை எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசிக்கு ஆண்டவரை அவர் நன்கு அறிந்தபடியினால அவன் சொல்கிறான், என் வாக்கின்படின்னு சொல்கிறான். ஆனால் அவனுடைய வாக்கின்படி இல்லை, அவன் சொல்கிறான், நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன்னு சொல்கிறான். நான் சொல்கிறான் என்னுடைய வாக்கன் என்று. அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜை எலியா சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அதில் நடுவில் சொல்கிறாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவன் நிற்கிறது ஆகாபுக்கு முன்னாடி. ஆனால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற தீர்க்கதரிசி அவருடைய வார்த்தையை கொண்டு அவன் பேசுகிறான். ஹல்லேலூயா. எனவே அந்த வார்த்தையின் வல்லமையை அங்கே பார்க்குறோம். இது எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, உபாகமம் 11ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமற் போகவும் தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரத்தில் அழிந்து போவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நிய தேவர்களை நீங்கள் வணங்காதபடி எச்சரிக்கையாக இருங்க. அப்படி நீங்கள் வணங்கினீர்கள் என்றால், நீங்கள் அப்படி செய்தீர்கள் என்றால் என்ன நடக்கும்னா, ஆண்டவருடைய கோபம் உங்கள் மேல் வரும். கோபம் வந்தால் என்ன நடக்கும்? மழை பெய்யாதபடி வானத்தை கர்த்தர் அடைத்து போடுவார். ஹல்லேலூயா. எனவே இதை அறிந்த எலியா இங்கே ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு அங்கே ஆகாபுக்கு முன்பாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை அல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை அங்கே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த வார்த்தை தைரியமாக அவர் சொல்வதற்கு காரணம் அங்கே பார்க்குறோம். அந்த ஆகாபுக்கு முன்பாக அங்கே சொல்கிறார். இது எப்படி நடந்ததுன்னா, கர்த்தருடைய கட்டளை அவருக்கு வந்தது. ஆமென் சொல்லுவோமா? இந்த ஃபஸ்ட்டு வசனம் என்ன படித்தோம் நம்ம? 1 ராஜாக்கள் 17:1 கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி. இது கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்க முதலாவது வார்த்தை அங்கே வந்ததை பார்க்கணும். அந்த கட்டளையை அவன் அப்படியே ஏற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன காரியத்தை அவன் அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆகாபுக்கு முன்பாக சென்று அவன் சொல்கிறதை பார்க்கணும். அவன் ராஜாவாக இருக்கலாம், மோசமானவனாக இருக்கிறான், அவனுடைய மனைவி இன்னும் மோசமான காரியத்தை செய்கிறான், அநேக காரியங்கள் உண்டு, அந்நிய தேவர்களை வணங்குகிறாங்கள. அப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டிருந்தாலும் எதை குறித்தும் கவலைப்படலை. கர்த்தர் கொடுத்த காரியத்தை, கர்த்தர் கொடுத்த வார்த்தையை அவன் அறிக்கை செய்தான். ஹல்லேலூயா. தைரியமாக சென்று அவன் சொன்னதை பார்க்கிறோம். அதற்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வருகிறது. என்னவென்றால், தைரியமாக அவன் சொல்லிட்டான். அதே போல் வானமும் அடைக்கப்பட்டது. அப்போ என்ன நினைக்கலாம், நான் சொன்னபடியே நடந்ததுன்னு சொல்லி அவன் அங்கே இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அடுத்து பாருங்க, 2வது வசனம் 2-3. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரீத் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கேரீத் ஆற்றண்டையில் சென்று ஒளிந்து கொண்டிரு. அவ்வளோ ஒரு தைரியமாக பேசும்படி ஆண்டவர் சொல்லும்போது அவர் தைரியமாக பேசுகிறாரு. அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஒளிந்து கொண்டிரு. சில காரியங்களை ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம பார்க்கும்போது, என்ன இது இப்படி சொன்னாரே அப்படின்னு நினைப்போம். அடுத்த நிமிஷம் என்ன இருக்குது? ஒளிந்து கொண்டிரு. இவன் நினச்சிருப்பான் அங்கேயே இருந்திருக்கணும், நான் சொன்னபடி நடந்தது பார்த்தியான்னு சொல்லி எல்லாரும் பயப்படுவாங்க, அப்படி நினச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் எங்கே ஒளிந்து கொண்டிரு. நம்முடைய நினைவுகள் வேற, அவருடைய நினைவுகள் வேற, நம்முடைய வழிகள் வேற, அவருடைய வழி. அவர் நடத்துதல் வித்தியாசமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் அங்கே சென்றாலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா, தன்னுடைய ஊழியக்காரனை, தீர்க்கதரிசியை அவர் செல்வதற்கு முன்பதாகவே அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அங்கே பார்க்குற அடுத்த வசனம் வாசிங்க. இந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். காகங்களுக்கு கட்டளையிடுவேன். ஆமென் சொல்லுவோமா?
ஹல்லேலூயா. கர்த்தர் முதல்ல கட்டளையிடுகிறாரு, ஆகாபுக்கு முன்பாக நின்று இப்படிப்பட்ட வார்த்தையை நீ சொல்ல வேண்டும், அடுத்து அங்கே ஒளிந்து கொண்டிருன்னு சொல்றாரு. அங்கு செல்வதற்கு முன்பதாக காகங்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற வழி வித்தியாசமாய் காணப்பட்டிருந்தாலும் அந்த வார்த்தையின்படி நாம் நடக்கும்போது கர்த்தர் நம்மை வித்தியாசமாய் நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அந்த வார்த்தையின்படியே நாம் எதையுமே யோசிக்காதபடி கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே நாம் ஏற்றுக்கொண்டு நாம் நடக்கும்போது கர்த்தர் நடத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கிறோம். நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல, அவருடைய வழி நம்முடைய வழி அல்ல. நம்மை வித்தியாசமாக நடத்துகிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நாம் நினைக்கிற மாதிரி நடக்க மாட்டார். ஹல்லேலூயா. எதிர்மறையாக காணப்படும், ஆனால் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் செல்வதற்கு முன்பதாகவே காகங்களுக்கு கட்டளையிட்டார். 55:8 வாசிங்க. ஏசாயா 55:8. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வழி வித்தியாசமாய் காணப்படும். ஹல்லேலூயா. எனவே அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். ஆராதனை வேளையில் அவர் சொல்லும்போது அநேக காரியங்களை குறித்து நம்ம ஆராதித்தோம். கர்த்தர் நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் வாக்கு தத்துவம் செஞ்சவர். ஹல்லேலூயா. வாக்கு தத்துவத்தில் உண்மை உள்ளவர். ஒவ்வொருவரையும் இந்த காலவெளியில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைக்காவிட்டால் நாங்கள் வரமாட்டோம். ஹல்லேலூயா. அவர் தான் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த தேசத்திற்கு, இந்த சபைக்கு, இந்த ஆலயத்திற்கு ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். அந்த வார்த்தையின்படி நாம் நடக்கும்போது நம்ம ஆதியாகமத்தில் பார்க்குறோம். ஆபிரகாமை 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை அழைக்கிறார். அழைத்த தேவன் அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றும் அளவும் அவர் ஆபிரகாமை விட்டு விலகவில்லை. ஹல்லேலூயா. எப்பெல்லாம் அவர் வழி விட்டு விலகுகிறாரோ, எப்பெல்லாம் அவர் சோர்ந்து போகிறாரோ, எப்பெல்லாம் அவர் இடறி போகிறாரோ, ஒவ்வொரு நிமிஷத்திலும் கர்த்தர் அவரை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நம்முடைய பிள்ளைகளை குறித்து சொல்லியிருக்கிறார், இந்த தேசத்தை குறித்து, சபையை குறித்து, ஒவ்வொரு காரியங்களும் சொன்னாலும் பல பாடுகள் இருக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாம், பஞ்சகாலமாக இருக்கலாம். எலியாவுக்கு பஞ்சகாலம், வானம் அடைக்கப்பட்டது. ஆனாலும் கேரி தாற்றண்டையிலே கர்த்தர் அவரை போஷித்தார், காகங்களை கொண்டு போஷித்தார். ஆனால் அதற்கு முன்பதாக வார்த்தையை அனுப்பினார். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, அங்கே ஒளிந்திரு, காகங்களை கொண்டு நான் போஷிப்பேன். அந்த வார்த்தையை எலியா விசுவாசித்தான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எப்படி காகம் போஷிக்கணும்னு அவன் கேட்கல. எப்படி நம்முடைய வாழ்க்கையில் இது நிறைவேறும் அநேக கேள்விக்குறிகள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். நம்முடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல. அவர் வித்தியாசமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. அதன் பிறகு பார்க்குறோம் அந்த எலியாவை. அதற்கு பிறகு என்ன சொல்கிறாருன்னா, நீ சாரிபாத் கிராமத்துக்கு போ, அங்கே ஒரு விதவைக்கு, வாசிங்க அடுத்த வசனம். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அவளே கஷ்டத்தில் இருக்கு. ஆனால் அதற்கு முன்பதாகவே கர்த்தருடைய கட்டளை அங்கே வந்து விட்டது. ஹல்லேலூயா. பஞ்சகாலமாய் காணப்பட்டிருந்தாலும் கர்த்தர் ஆச்சரியமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவளையும் ஆசீர்வதிக்கிறார், எலியாவையும் போஷிக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அந்த வார்த்தையின்படி நீ அங்கே செல். இங்கே காகங்களை கொண்டு போஷித்தார். அதற்கு பிறகு அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தை வரும். அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் போது கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்குறோம், முதல்ல வார்த்தை தான் வருது. விதவை இருக்குதா, எந்த ஊருன்னு தெரியாது, எப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியும், ஆனால் பஞ்சம்னு தெரியும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு தெரியும், நம்மை சுற்றிலும் நடக்கிற காரியம் தெரியும். ஆனால் அந்த நடுவிலே கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. எனவே இந்த இடத்துல பார்க்குறோம், அவனுக்கு பஞ்சம்னு தெரியும், பிரச்சனைன்னு தெரியும், பாடு தெரியும், எல்லாமே தெரியும். ஆனாலும் ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, நீ அங்கே செல், உனக்காக அங்கே நான் ஒரு கட்டளை அனுப்பியிருக்கிறேன். ஹல்லேலூயா. எனவே ஆச்சரியமாக நடத்துகிறார். அதே போல் மோசேவை அழைத்தார். அழைத்த தேவன் நான் எப்படி பேசுவேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் வாயில வார்த்தையாக இருப்பேன். ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருப்பேன்றார்.
யோசுவாவை பொறுத்து பார்க்கும்போது யோசுவாவை பார்த்து சொல்கிறாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்கிறார். ஒவ்வொரு விஷயத்தில் நல்லா கவனிங்க. கர்த்தர் வாக்கு தத்தம் மாத்திரம் கொடுக்கிறவர் அல்ல, அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் அளவும் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி அந்த கானான் தேசத்துக்கு கொண்டு சேர்க்கும் வரை அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் ஒரு கட்டளை கொடுக்கிறார், ஒரு பெரிய கமாண்ட்மெண்ட். இதோ உலகத்தின் முடிவு எல்லா இடத்துலையும் சென்று நீங்கள் சீஷராக்குங்கள், பிதாகுமார் பரிசுத்தாவின் நாமத்தினாலே எல்லாரும் ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு கடைசியில் 20ஆம் வருஷத்தில், இதோ நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பணியை ஆண்டவர் கொடுக்குறாரு. அந்த பணியை செய்யும் வரைக்கும் நம்ம கூடவே தான் இருப்பார். எப்போ நான் நித்தியத்துக்கு நம்ம அவரோடு கூட போகும் வரை அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை காத்து நம்மை நடத்துகிறவர், நம் விழுந்து போகாதபடி. ஹல்லேலூயா. பரம காணானான ஆகிய அந்த பரலோகத்திற்கு நாம் செல்லும் வரை, நித்தியத்திற்கு செல்லும் வரை அவர் நம்மோடு கூட நடக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நம்மை நடத்துகிற தேவன். யாக்கோபு வசனத்தில் வாசிக்கிறோம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆதியாகமம் 28:15 நமக்கு தெரிந்த வசனம், வாக்குத்தத்த வசனம். ஆதியாகமம் 28:15, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதே இல்லை. நீ கைவிட்டாலும் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம், உங்கள் மேல் இருக்கிற கிருபை, உங்கள் மேல் இருக்கிற வரம் இந்த தேசத்தில் இந்த ஜனங்களுக்கு பயன்படும் வரை கர்த்தர் நம்மை விடவே மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவருடைய அபிஷேகம் நம்மை தொடர்ந்து வரும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துவார். அநேக நேரத்தில் நம்ம வழி விட்டு விலகி போகிற சூழ்நிலை வரலாம், ஆனாலும் கர்த்தர் விட மாட்டார். ஹல்லேலூயா. யோனாவை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் விட்டு விலகி ஓடலாம், ஆனால் ஆண்டவர் யாரை வச்சு வேணாலும் செய்யலாம். ஆனால் யோனாவை செய்ய வேண்டியதை யோனாவை வச்சு தான் செய்வார். ஹல்லேலூயா. நம்மை கொண்டு செய்ய வேண்டியதை நம்மை கொண்டு தான் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுவோமா? நம்முடைய குடும்பத்தில், இந்த தேசத்தில், நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்ததை அவர் செய்யும் அளவும் நம்மோடு கூடவே இருக்கிற தேவன். ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்குறோம், அவர் கூட இருந்து நடத்துகிற தேவனாய். அப்படியே இந்த எலியாவை குறித்து பார்க்கும்போது கட்டளை வருகிறது, அவர் தொடர்ந்து அதை பின்பற்றி நடக்கிறார் ஒவ்வொரு சூழ்நிலையிலும். பாருங்கள், ஆரம்பத்தில் இருந்த எலியா ஒவ்வொரு சூழ்நிலைக்கு அப்புறமா முதல்ல அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மேன் ஆஃப் ஃபெய்த், ஒரு தைரியமாக அந்த வார்த்தையின் மேலே ஒரு விசுவாசம் அவருக்கு இருந்து ஒரு தைரியத்தோடு கூட ஆகாபுக்கு முன்னாடி போய் பேசுகிற ஒரு தைரியத்தை பார்க்குறோம். அதற்கு பிறகு நடத்துகிற ஒவ்வொரு விஷயமும், சாரிபாத் ஊருக்கு செல்லும்போது அந்த விதவினுடைய மகன் அந்த வியாதியினால் இறந்து போகும்போது திரும்ப ஜெபிச்சு பிறகு அவர் உயிர்ப்பிக்கும் போது அநேக காரியங்கள், ஒவ்வொரு சூழ்நிலையின் காரியத்தில் பார்க்கும்போது அவருடைய விசுவாசம் பலப்பட்டு கொண்டே வந்தது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கேரித்தாற்றண்டையினுடைய அனுபவம் வரலாம், பஞ்சத்து காலத்து அனுபவம் வரலாம், சாரிபாத் விதவியினுடைய செல்லுகிற காரியம் வரலாம், குறைவுபட்டு போகலாம். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவனா. ஹல்லேலூயா. எப்போதென்றால் அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும்போது, அவருடைய கட்டளைகளை நாம் பின்பற்றும் போது. யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். யோவான் 14:15, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். 21 வாசிங்க. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா.
எப்போ நம்ம அவருடைய வார்த்தையின்படி அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ளுகிறோமோ கர்த்தர் அவரை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். எலியாவுக்கு சொன்னார், காகங்களை கொண்டு போஷிப்பேன்னு சொன்னார். ஆனால் அங்கே போன பிறகு கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தினார், காகங்களை கொண்டும் நான் போஷிப்பேன். ஹல்லேலூயா. பஞ்ச காலத்திலும் உன்னை நான் திருப்தியாக நடத்துவேன், போஷிப்பேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. எப்போதென்றால் அந்த வார்த்தைகளை, கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிற வேளையில் அவருடைய வார்த்தையின்படி அவர் நடக்கும்போது ஒவ்வொரு காரியத்தையும் இங்கே நடக்கிறதை பார்க்கிறோம். அடுத்தபடியாக நாம் ஒரு நபரை நாம் பார்த்தோம். இன்னொரு மனுஷனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் அதே 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல 2வது முறை கர்த்தருடைய கட்டளை வருகிறது. ஆகாபுக்கு முன்பாக சென்று நீ என்ன சொல்லணும்? முதல்ல மழை வராது, வானம் அடைக்கப்படும் சொல்ல சொன்னார். அடுத்து இப்போ என்ன சொல்கிறாரு? மழை வரும், தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்று சொல்லி ஆகாபுக்கு முன்பாக செல்லும்படி இங்கே சொல்லுகிறார். இப்பொழுது போகும்போது அவருடைய விசுவாசம் பலப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அநேக சூழ்நிலைக்குள்ளே கடந்து வந்திருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் அனுமதிக்கப்படுகிறது என்றால் எதற்கென்றால் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. இந்த 3.5 வருஷ ட்ரைனிங் ஒருத்தருக்கு 3 வருஷம் இருக்கலாம், 4 வருஷம் இருக்கலாம், 5 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு காரியம் பார்க்கும்போது ஒவ்வொரு அனுபவங்கள், ஒவ்வொரு பாடுகள், ஒவ்வொரு நெருக்கம், பஞ்சகாலம் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறார். ஏனென்றால் அடுத்த பணி நாம் செய்ய வேண்டாம். ஹல்லேலூயா. அடுத்து பார்க்குறோம், நம்ம பெரிய காரியங்களை செய்கிறார். கர்மேல் அந்த மலையின் மேலே ஆண்டவர் செய்கிற அநேக காரியங்கள், அக்னியை வரவிக்கிற காரியம், தீர்க்கதரிசிகளை கொள்ளுகிற காரியம், அநேக காரியங்களை எலியாவை கொண்டு கர்த்தர் நிறைவேற்றி அவர் திட்டத்தை அவர் மூலமாக நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. வல்லமையான காரியங்களை செய்தார். ஆனால் இதுக்கெல்லாம் முகாந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அவருடைய கட்டளை வருகிறது. மறுபடியும் அவர் ஆகாபுக்கு முன்பாக செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஒரு மனுஷனை இங்கே அவர் சந்திக்கிறார். இந்த மனுஷனை யாருன்னு பார்த்தீங்கன்னா, எலியாவும் விசுவாசி தான், அவரும் ஆண்டவருக்கு பயந்தவர் தான். இந்த மனுஷனும் ஆண்டவருக்கு பயந்த. வாசிங்க தொடர்ந்து 18:2-3 வசனம். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோவெனில் சமாரியாவிலே கொடிதாயிருந்தது. ஆனபடியால் ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாயிருந்தான். ஒபதியா எப்படிப்பட்டாலே? கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாயிருந்தான். சொல்லுங்க. ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். ஆமென். இங்க பாருங்க, ஒபதியா 2வது மனுஷனை பார்க்குறோம். முதலாவது எலியாவை குறித்து பார்த்தோம். கர்த்தருடைய கட்டளையின்படி அந்த ஊழியக்காரன் எஜமான் சொன்னபடி ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவேற்றினார் பார்க்கணும். இந்த மனுஷனை பார்த்தீங்கன்னா இவரும் ஒரு விசுவாசி தான். இவரும் எப்படிப்பட்டால்னா மிகவும் கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன். ஒபதியா அப்படின்னு சொன்னால் வேதத்தில் எத்தனை ஒபதியா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 13 பேர் இருக்கிறாங்க. 13 பேர் இந்த பெயர் வருகிறது. இதில் ஒபதியா தீர்க்கதரிசின்னு கேட்டிருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒபதியா தீர்க்கதரிசி. ஸோ மைனர் ப்ராஃபிட்ஸில் வர ஒரு ஒபதியா இருக்கார். இவர் வேற ஒரு ஒபதியா. ஏறக்குறைய 13 பேர் இருக்காங்க. அதில் இந்த ஒபதியா எப்படிப்பட்ட யாருன்னா, ஆகாப் அரண்மனையிலே அவரை பற்றி சொல்லுங்க பாருங்க, விசாரணைக்காரனாகிய ஒபதியா. ஹல்லேலூயா. அவர் தான் இன்சார்ஜ் அந்த அவருடைய அரண்மனை. எந்த அரண்மனையில் இருக்கார் அவர்? ஆகாப் எசபேல் இருக்கிற ஒரு அரண்மனையில் விசாரிப்புக்காரனார். ஆனால் எப்படிப்பட்டால்னா கர்த்தருக்கு மிகவும் பயந்த ஒரு விசுவாசி. ஆனாலும் இந்த ஊழியக்காரனுக்கும் எலியா ஊழியக்காரனும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சொன்னாலும் எலியா அப்படியே ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த மனுஷனை குறித்து நம்ம பார்க்கும்போது நல்ல நன்மை செஞ்சுருக்கிறார். என்ன பண்ணியிருக்கார் பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணியிருக்காரு? தீர்க்கதரிசிங்க எல்லாரையும் கொல்லும்போது என்ன பண்ணியிருக்காரு? 50 பேராக ஒரு குகையில் வைத்து அவர்களுக்கு உணவு தந்து பராமரித்து கொண்டிருக்கிறார், நன்மை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்காக செய்கிற ஃபஸ்ட்டு குவாலிட்டி என்ன பண்ணால் மிகவும் பயந்து
இருக்கிற ஒரு மனுஷன். ரெண்டாவது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து பராமரித்து நடத்துகிற ஒரு மனுஷன். ஆனாலும் தொடர்ந்து வாசிங்க. ஆகாப் ஒபதியாவை பார்த்து, நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகளிடத்திலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போ. நாம் சகல மிருக ஜீவன்களையும் சாக கொடாமல் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையுமாவது உயிரோடே காப்பாற்றும்படிக்கு நமக்கு புல் அகப்படுமா என்று பார் என்றான். அப்படியே தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அதை பகுத்து கொண்டு ஆகாப் ஒரு வழியாகவும் ஒபதியா வேறொரு வழியாகவும் போனார்கள். ஒபதியா வழியில் போகும்போது எலியா அவனுக்கு எதிர்பட்டான். ஆமென். இந்த இடத்துல பார்க்குறோம், எலியா அவருக்கு எதிர்பட்டான். இவரும் விசுவாசி தான், அவரும் விசுவாசி. ரெண்டு பேருமே கர்த்தருக்கு பயந்த மனுஷர்கள். ஆனால் இவர் எவ்வளமாக கர்த்தருடைய கட்டளை நிறைவேற்றினார். இவருக்கு ஒரு கட்டளை வருகிறது. என்னன்னு பாசிங்க. அவன் இவனை இன்னான் என்று அறிந்து முகங்குப்புற விழுந்து, நீர் என் ஆண்டவனாகிய எலியா அல்லவா என்று கேட்டதற்கு அவன், நான் தான். நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று உன் ஆண்டவனுக்கு சொல் என்றான். அதற்கு அவன், ஆகாப் என்னை கொன்று போடும்படிக்கு நீர் வசனம் போடும். ஆகாப் என்னை கொன்று போடும்படிக்கு நீர் உமது அடியானை அவர் கையில் ஒப்பு கொடுக்க நான் என்ன பாவம் செய்தேன்? உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இவங்க ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. ஆகாப்பும் ஒபதியாவும் கடந்து செல்கிறார்கள். அப்பொழுது எலியா அவர்களுக்கு முன்பாக வருகிறதை நாம் பார்க்கிறோம். எலியா வந்த பிறகு கர்த்தருடைய கட்டளை எலியாவுக்கு ரெண்டாவது முறையாக வந்தது. அந்த கட்டளையை யாருக்கு சொல்லுகிறாரு? ஒபதியாவுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒபதியாவுக்கு கர்த்தருடைய கட்டளை எலியாவின் மூலமாக வருகிறது. என்னன்னா, ஆகாபுக்கு முன்பாக போய் சொல்ல வேண்டும், எலியா வந்திருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. யார் இந்த எலியானா? வானத்தை அடைத்தவர். அப்போ அவர் சொல்றாரு, அப்போது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்கும்படி சொல்லும்போது ஒபதியா 8வது வசனம் போடுங்க. வந்திருக்கேன் என்று ஆண்டவர் சொல்லும்போது 9வது வசனம், ஆகாப் என்னை கொன்று போடும்படிக்கு நீர் உமது அடியானை அவன் கையில் ஒப்பு கொடுக்கத்தான் நான் என்ன பாவம் செய்தேன். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வருகிறது. இவனும் கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிற ஒரு மனுஷன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பராமரிப்பு கொடுக்கிற மனுஷன். ஆனால் அவனுக்குள்ள ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ராமன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்ம வாயளவில் அநேக காரியங்களை நாம் செய்கிறோம், ஆனால் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. இவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறன்னு தான் அந்த வார்த்தை சொல்லுது. ஆனால் அதை காட்டிலும் மரண பயம் அவனுக்கு அதிகமாக இருக்குது. ஒரு சூழ்நிலை வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் யார் என்பதை கர்த்தர் நன்கு அறிவார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு வியாதி வரும்போது, ஒரு பாடுகள் வரும்போது, ஒரு நெருக்கம் வரும்பொழுது, அந்த சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து செல்லும்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய ப்ரிஃபரன்ஸ் என்ன, நம்முடைய ப்ரியாரிட்டி என்ன என்பதை கர்த்தர் நன்கு அறிவார். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் நாம் யாரை முன்பாக வைக்கிறோம், யாருடைய வார்த்தையை நாம் முன்பாக வைக்கிறோம் என்பதை கர்த்தர் நன்கு அறிவார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அவன் கேட்குறான், ஆகாப் என்னை கொன்று போடும்படிக்கு நான் பாவம் செஞ்சேனா, நான் பாவம் ஏதாவது செஞ்சேனா, அதனால் என்னை அவருக்கு முன்பாக போய் சொல்லும்படி என்னை அழைக்கிறீர்களே என்று சொல்லி. கர்த்தருடைய கட்டளையை அவன் அறியாதபடி அவனுக்குள்ளே ஒரு சுயம் அங்கே காணப்படுகிறதை பார்க்கிறோம். நம்மை கொன்று போட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு அவன் பயப்படுறதை பார்க்குறான். தொடர்ந்து வாசிங்க. உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீர் இல்லை என்று அவர்கள் சொன்னபோது அவன் அந்த ராஜ்யத்தையும் அந்த ஜாதியையும் உம்மை காணவில்லை என்ற சத்தியம் வாங்கி கொண்டான். இப்போதும் நீ போய் உன் ஆண்டவனுக்கு இதோ எலியா வந்திருக்கிறான் என்று சொல் என்று நீர் சொல்லுகிறீரே. நான் உம்மை விட்டு போனவுடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாபிடத்திற்கு போய் அறிவித்த பின்பு அவர் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே.
உமது அடியானாகிய நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அவனே தன்னை குறித்து சொல்லுகிறத பார்க்குறேன், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். ஆனால் அவனுடைய செயல் எப்படி இருக்குது? எதிர்மறையாக காணப்படுகிறது. இந்த இடத்துல சொல்கிறான், நீங்கள் ஒருவேளை ஆண்டவர் எடுத்துக்கொண்டால் நான் போனால் என்னை ஆகாப்பு கொன்று போடுவான். நான் சிறுவயது முதல் நான் பயந்து ஆண்டவருக்கு பயந்து இருந்த ஒரு விசுவாசியாச்சு, எனக்கு இப்படி வரலாமான்னு சொல்லி அவனுக்குள்ளே அந்த அவிசுவாசத்தை நாம் பார்க்கிறோம். அவனை குறித்து காரியங்களை அவன் யோசிக்கிறான். எலியாவை குறித்து பாருங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆகாபுக்கு முன்பாக நின்று அவ்வளவு தைரியமாக பேசின அதே எலியா. ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை கட்டளையை அவன் அப்படியே பின்பற்றினான். ஹல்லேலூயா. ஆனால் இவனுக்கும் அந்த வார்த்தை வருகிறது. ஆனால் இவன் எப்படின்னு சொல்கிறான்னா, அவனுக்குள்ளே சுயம் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அநேக நேரத்தில் சில நேரம் கர்த்தருடைய வார்த்தை வரும்போது நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் வெளிப்படுத்துவோம். நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கும்போது கர்த்தர் நாம் எப்படி கிரியை செய்கிறோம், நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதை அவர் உன்னித்து கவனிப்பார். இவன் இடத்துல பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, அவனை குறித்து அவனே சொல்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, அவன் செஞ்ச காரியத்தை அவனே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்த வசனம் வாசிங்க, 13. யேசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு கெபியிலே 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லை. ஆமென். இந்த இடத்துல பாருங்க, அவன் செஞ்சது அவனே சொல்றான். நான் ஆண்டவருக்காக என்னெல்லாம் செஞ்சேன், என்ன இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி அவனே தன் செய்ததை சொல்லுகிற காரியம். இவனும் ஆண்டவருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவன் தான், நன்மை செய்திருக்கிறான் தான். ஆனாலும் அவன் செய்த காரியத்தை அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கென்று நாம் கடமையாய் செய்யாதபடி உண்மையாய் நாம் செய்யும் போது கர்த்தர் சொல்லுகிற காரியம் உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே. ஹல்லேலூயா. இந்த இடத்துல எலியாவை பார்க்குறோம். கர்த்தர் கொடுத்த காரியம், அந்த வார்த்தை வந்தது, அதை உண்மையும் உத்தமமாய் அவன் செய்து முடித்தான். ஆனால் இவனுக்கும் அதே வார்த்தை தான் வருது. ஆனால் அவனுக்குள்ளே சுயம் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அவன் தன்னை குறித்து அவன் அதிகமாக யோசிக்கிறான். அவனுக்குள்ளே ஒரு பயம் வருகிறது. பயம் வந்தாலே விசுவாசம் குறைந்து போயிடும். கர்த்தருக்கு பயந்து தான் நடக்கிறான், கர்த்தருடைய காரியங்களை செய்கிறான், எல்லாம் பண்ணுறான். நாம் கூட பார்க்கலாம், ஆண்டவருக்கென்று அநேக காரியங்களை செய்யலாம், அநேக பிரயாசப்படலாம், ஓடலாம். ஆனாலும் ஒரு சூழ்நிலை வரும்போது நமக்குள்ளே சுயம் வெளிப்படும். அதை கர்த்தர் நன்கு அறிவார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அவன் பார்க்குறான், தன்னை குறித்து அவன் யோசிக்கிறான். அவன் அரண்மனையில் இருந்தாலும் அவ்வளோ பயந்து ஆண்டவருக்காக இருந்த மனுஷன். ஆனால் அவன் தன்னை குறித்து அவன் சொல்வது மாத்திரமல்ல, கர்த்தருக்காக செய்த காரியத்தை அவனே என்ன பண்ணுறான், சொல்கிறான். ஆண்டவருக்கு என்று நாம் செய்கிறதை கர்த்தர் அறிவார். ஹல்லேலூயா. ஒரு பாட்டில் நம்ம தண்ணி கொடுக்கறத கூட கர்த்தர் அறிவார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்காக நாம் செய்கிற ஒவ்வொரு காரியம், ஆண்டோடைய நாமத்தை நிமித்தம் செய்கிற ஒவ்வொன்றுக்கும் கணக்கு கொண்டு வரும். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்காக நாம் படுகிற பிரயாசம் ஒரு ஆத்மாவை கொண்டு வருகிறது, ஒரு ஆத்மாவை பராமரிப்பது, ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நன்கு அறிவார். ஹல்லேலூயா. நாம் இடரல் உண்டாகாதபடி ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த இடத்துல அவன் என்னன்னா, அவன் எப்படிப்பட்ட மனுஷன் என்பதை அவன் அறியாமல் போயிட்டான். அவனுக்கு ஒரு கட்டளை வருகிறது, ஆனாலும் என்ன பண்ணல, அவன் அதை ரியலைஸ் பண்ணல. இன்றைக்கும் நம்முடைய காரியத்தில் அநேக நேரத்தில் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று அவன் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிட்டான். இன்றைக்கு நடக்கிற அநேக காரியம் அதுதான். நம்ம அநேக நேரத்தில் உலகத்தோடு கூட காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம். ஆனால் நாம் உலகத்தில், நான் போன வாரம் சொன்னது போல தான், நம்ம உலகத்தில் வாழ்கிறவர்கள் தான், ஆனால் உலகத்திலேருந்து நாம் பிரித்தெடுக்கப்படுவோம். எல்லாரும் சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. நாம் இங்கே வாழ்ந்தாலும் ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கிறோன்றது ஒவ்வொரு நிமிஷமும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஃப்ரெண்ட்ஸோடு கிளம்பலாம், ஃப்ரெண்ட்ஸோடு பேசலாம், பழகலாம். எல்லா நேரத்திலும் அதற்கு முன்பதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உபதியா அந்த இடத்துல இருந்திருந்தாலும் அவன் தேவனுடைய ஊழியக்காரன் என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். எலியா அப்படின்னா அதோடைய வேர்டுக்கு அர்த்தம் என்னன்னா, எலியா அப்படின்னா யாவே இஸ் காட், மை காட் இஸ் யாவே, யெகோவா என்னுடைய தேவன் அப்படின்னு அர்த்தமா எலியா அப்படின்னா.
அதே போல் ஒபதியா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா சர்வன்ட் ஆஃப் ஜெகோவா. என்னது? யெகோவாவுடைய ஊழிய காரணம். அவன் பேர் என்னென்னு ஒபதியா, நீங்கள் போய் பாருங்கள். ஒபதியா அப்படின்னா அந்த பேரோட மீனிங் என்னென்னா ஜெகோவாவுடைய சர்வன்ட், யெகோவா தேவனுடைய ஊழியக்காரன். ஆனால் அவன் அந்த ஊழியத்தில் உண்மையாய் இருக்க முடியல. அந்த பேருக்கு ஏற்றபடி அவனால் இருக்க முடியல. சூழ்நிலைகள் வரும்போது அவன் பயந்தான் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை கவனித்து பார்க்கிற தேவனாக இருக்க, நம்ம யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துக்கு ஏற்றபடி நாம் இல்லாதபடி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பணியை செய்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ராமன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம், எதற்காக நாம் இருக்கிறோம், எதற்காக கர்த்தர் நம்மை அறிந்தார், நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த காலத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆச்சரியமான இடத்துல நம்மை வரவழைத்திருக்கிறார். எதற்காகனா புண்ணியங்களை அறிவிக்கும்படி. எப்படிப்பட்டவங்க? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த, எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஜாதியாகவும். ஹல்லேலூயா. இது நமக்கு மனசில் எப்பவுமே படணும். நம்மை சுற்றிலும் அநேக அசுத்தங்கள் இருக்கிறது. கடைசி நாட்களிலே நாம் இருக்கிறோம். இந்த உலகத்துக்கு ஏற்றபடி நாம் வாழாதபடி நாம் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு, வசனம் வாசிங்க, 1 பேதுரு 2:9. 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நாம் எப்படி இருக்கிறோன்னு கர்த்தர் ஒரு விஷயம் நமக்கு நினைவுபடுத்துகிறார். ஹல்லேலூயா. நம்ம பரிசுத்த கூட்டமாக, பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இது ஆலயத்தில் இருக்கும்போது மாத்திரமல்ல, ஆராதிக்கும் போது மாத்திரமல்ல, நாம் எங்கே சென்றாலும் அந்த வார்த்தை நமக்கு நினைவுக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியாது, கர்த்தருடைய பணியை செய்ய முடியாது அழைக்கப்பட்டிருக்கிறாய். இந்த தேசத்துக்கு, இந்த பூமிக்கு கர்த்தர் எதற்காக நம்மை வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றும்படியாய். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையில் நாம் எப்போதும் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகாதபடி நாம் எப்போதும் தனித்திருக்கலாய் காணப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 5:17 பார்க்குறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிற, பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. எனவே ஒவ்வொரு நாளும் ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்க வேண்டும். நம்ம அவங்களோட இருக்கலாம், பேசலாம், பழகலாம். ஆனாலும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம நினைவுக்கு வர வேண்டும், நீ யார்? பரிசுத்த ஜாதி. ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஹல்லேலூயா. அவருக்கு சொந்தமான ஜனமாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அதை நாம் நினைவுக்குள் வைக்க வேண்டும். நம்ம எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த காரியத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். எலியாவுக்கு எப்பொழுதும் அவனுக்கு தெரியும், அவன் தேவனுடைய தீர்க்கதரிசி, அவருடைய சர்வன்ட் என்பதை அறிந்து கொண்டான். நம்ம யாக்கோபில் பார்க்குறோம், நம்மை போல பாடுள்ள மனுஷன். எல்லா பிரச்சனையும் அவனுக்கு இருந்தது, எல்லா பாடுகள், நெருக்கங்கள் இருந்தது. அநேக காரியங்களுக்குள்ளாக அவன் கடந்து சென்றான். ஆனாலும் கர்த்தருடைய கட்டளையை நிறைவேற்றினான். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையின்படி அவன் நடந்தான். அவன் ஒரு நல்ல உண்மையும் உத்தமமான ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தர் எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. எனவே இவனுடைய வாழ்க்கையிலும் பார்க்குறோம், ஒபதியா அவனும் ஒரு நல்ல விசுவாசி தான், எல்லாம் ஆண்டவருக்காக செய்கிறான், அநேக காரியங்களை செய்யலாம். ஆனாலும் ஒரு சூழ்நிலை வரும்போது நாம் உண்மையாக இருக்கிறோமா என்பதை கர்த்தர் நன்கு அறிவார். இந்த காலவெளியில் நம்மோடு கூட கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை இருந்தாலும் உலகத்தோடு கூட நம்ம போகும்போது அநேக காரியங்கள் இருக்கலாம், வேலை ஸ்தலங்களில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம். ஆனாலும் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை, எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தருடைய பணியை செய்யும்படியாய், நாம் நிறைவேற்றும்படியாய், உண்மையும் உத்தமமாய் அதை நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறோம், அவங்களோடு கூட நம்ம பேசலாம். அதற்காக அவங்களோடு கூட நம்ம எல்லா காரியத்தையும் செய்ய முடியாது. ஏனென்றால் நாம் ஆண்டவருக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம அந்த அழைக்கப்பட்டதை நிறைவேற்றும்படியாய் அவர்களே நம்ம இடத்துல கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய காரியங்களை அறிவித்து நம்முடைய சாட்சிகளை சொன்னாலே போதும், அவருடைய அன்பை சொன்னாலே போதும், அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. ஹல்லேலூயா.
பார்க்குறங்க, அநேக நேரத்தில் ஆண்டவர் அந்த சூழ்நிலையை மாற்றி தான் நம்ம இடத்துல கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அந்த இருதயத்தை பக்குவப்படுத்தி தான் கொண்டு வருவார். ஆனாலும் நம்ம அந்த நேரத்தில் தேவையில்லாத பேசாத, உலக காரியங்களை பேசாதபடி ஏற்ற வார்த்தைகளை நாம் விதைக்கும் போது அந்த விதை பலன் கொடுக்கும். ஹல்லேலூயா. அவங்க இருதயத்தில் அது கிரியை செய்யும். இன்றைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கிரியை செய்யும். ஹல்லேலூயா. பூமியில் விதை போட்டால் அது வளர்றது யாருக்குமே தெரியாது. நீங்கள் வார்த்தையை அவங்க இருதயத்தில் விதைச்சிருங்க, அவங்க கேட்காத மாதிரி தான் போயிடுவாங்க. ஆனால் அது உள்ளுக்குள்ளே வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். விதை வேர் விட்டு கொண்டே தான் இருக்கும். அதுக்கு ஏனென்றால் அதற்கு ஜீவன் இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது, அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அது பூமிக்குள்ளே வேர் விட்டு கொண்டே இருக்கும். ஏற்ற நேரத்தில் அவர் சொல்லுவார், நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறேன், எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, நான் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ தான் அது வெளியில் பசுமையாக வெளியே வரும். ஹல்லேலூயா. எல்லாரும் பார்க்குற மாதிரி தெரியும். அதற்கு முன்பதாக அந்த வார்த்தை கிரியை செய்யும். எனவே நம்ம அந்த வார்த்தையை விதைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவருடைய ஊழியத்தை நாம் செய்கிறவர்களாய், உண்மை உத்தமமாய், கடமைக்கென்று அல்ல. இவன் அநேக காரியங்களை செய்கிறான். ஆனாலும் ஒரு சூழ்நிலையில் அவன் தன்னுடைய சுயம் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அவனுக்குள்ள ஒரு பயம் வருகிறது. அவன் அந்த கட்டளையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். அநேக காரியங்களை சொல்கிறான். ஆனால் எலியாவோ கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவருக்கு முன்பதாக நாம் உண்மையும் உத்தமமாய் காணப்பட கர்த்தர் நம்மை அழைக்கிற தேவனாக இருக்கார். நம்ம கண்களை மூடி நாம் செபிப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். இந்த காலவெளியில் கர்த்தர் நம்மை எதற்காக நம்மை அழைத்தாரோ, அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை சூழ்நிலைகளை காணப்படலாம். எலியாவுக்கு வார்த்தை வந்தது போல அந்த பஞ்ச காலமாய் காணப்படலாம். ஆனாலும் கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆச்சரியமாய் நம்ம நடத்துவார். விசுவாசத்தோடு கூட இந்த காலவெளியில் அந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்வோம். எல்லாரும் ஸ்தோத்திரிப்போமா, நன்றி செலுத்துவோமா. நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அழைத்த தேவன், வாக்கு தத்தங்களை கொடுத்த தேவன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை ஆச்சரியமாய் நடத்துகிறார். நம் விசுவாசத்தை விட்டு விலகி செல்லாதபடி ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை கொண்டு நமக்கு முன்பதாக அவருடைய வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் போது, அந்த கட்டளை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் அற்புதமாய் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த கால வேளையில் ஹல்லேலூயா, அந்த உபதேய போல நம் மாறாதபடி, ஹல்லேலூயா, சூழ்நிலையை கண்டு அஞ்சாதபடி கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாய் நாம் பற்றி கொண்டு, ஹல்லேலூயா, அவருக்காக நாம் செய்க காரியங்களை கடமைக்கன்று அல்ல, உண்மையும் உத்தமமாய் நாம் செய்யும்படியாய் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் செல்லும்போது, ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரை, நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உண்மை உத்தம் உள்ள என் ஊழியக்காரனே என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்க வேண்டும். அந்த ஒரு காரியத்தை நம்ம ஹல்லேலூயா பெற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிப்போமா. கர்த்தாவே, எங்களை ஆண்டவரே பலப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துவீராக ராஜா. ஆண்டவரே, நாங்கள் அப்பா தகப்பனே எஜமானுக்கு ஏற்ற ஊழியக்காரனாக இருக்கத்தக்கதாக, ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கத்தக்கதாக எங்கள் செயல்கள் மாறட்டும் ஆண்டவரே, எங்கள் கிரியைகள் மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் வேலை ஸ்தலங்களில், குடும்பத்திலே ஆண்டவரே, எல்லாவற்றிலும் தகப்பனே உமக்கு நாங்கள் உண்மையாய் காணப்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் உண்மையாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம், இந்த காலவேளையில் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம், நாம் உண்மையாய் இருக்கும்படியாய், உத்தமமாய் காணும்படியாய். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் உண்மையாக இருக்கும்படியாய் கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, நீர் வழிநடத்துவீராக ராஜா. இந்த நாளிலும் தகப்பனை ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் தாமே அதிசயமாய் ஆச்சரியமாய் நடத்துவீராக. ஆண்டவரே அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு நீர் செய்ய நினைக்கிற காரியங்களுக்காக தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகள் வந்தாலும், எத்தனை காரியங்கள் வந்தாலும், எதிர்ப்புகள் வந்தாலும், எலியாவை பார்க்கிறோம், கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். காரணம், அந்த வார்த்தையை அவன் கனப்படுத்தினபடினால், வார்த்தையை அவன் ஏற்றுக்கொண்டபடியினால. ஹல்லேலூயா. நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் தகப்பனே வார்த்தை விட்டு விலகாதபடி ஆண்டவரே, உண்மை உத்தமமாய் உம்முடைய வார்த்தைக்குப்படி நாங்கள் நடக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களை வழிநடத்துவீராக. துதிக்கிற மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.